கோவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தொடர்ந்து பின்னணி சந்தித்து வருகிறார். மிகவும் பாஜகவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வேட்பாளராக இருந்த அண்ணாமலை கோவை தொகுதியில் பின்னடைவு 8395 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை தொகுதியில் பின்னடைவு 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவு என்பது தற்போது நிலவரமாக இருக்கின்றது. திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் 17,255 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்று வருகிறார். பாஜகவின் முக்கிய வேட்பாளராக பார்க்கப்பட்ட ஒருவரில் அண்ணாமலை போட்டியிட்ட கோவை தொகுதியில் நிச்சயமாக பாஜக வெற்றி பெறும் என்றெல்லாம் பாஜக தரப்பில் பேசப்பட்டு வந்த நிலையில் பாஜக வேட்பாளராக அண்ணாமலை தொடர்ந்து பின்னடைவு கோவை தொகுதியில், அதேபோன்று மற்ற வேட்பாளர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய வேட்பாளருடைய நிலவரம் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் கோவை தொகுதியில் பாஜக தரப்பில் போட்டியிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து பின்னடைவு. அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவரும் பின்னடைவு சந்தித்து வருகிறார். கோவை தொகுதியில் திமுகவே முன்னிலை வகித்து வருகின்றது. கோவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தொடர்ந்து பின்னடைவு சந்தித்து வருகிறார். 8000 வாக்கு வித்தியாசம் என்பது பின்னடைவாக இருக்கின்றது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அவரை விட அதிக வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்று வருகிறார். ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 39 தொகுதியில் 37 இடங்களில் திமுக கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார்கள். ஒரு இடத்தில் அதிமுக கூட்டணியும் ஒரு இடத்தில் பாஜக கூட்டணியும் முன்னிலை வகித்து வருகிறார்கள். இது முன்னிலைதான், இன்னும் வெற்றி என்பது உறுதியாகவில்லை. 8395 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பின்னடைவு சந்தித்து வருகிறார். கோவை தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை பின்னடைவு. அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்று வருகிறார். திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் 17,255 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்று வருகிறார். தொடர்ந்து திமுக வேட்பாளருடைய வாக்கு வித்தியாசம் என்பது அதிகமாகிக் கொண்டே போகிறது, பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. மொத்தம் இருக்கக்கூடிய 39 தொகுதியில் திமுக கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறார்கள். 37 இடங்களில் திமுக கூட்டணி அதிக முன்னிலை வகித்து வருகிறார்கள். ஒரு இடத்தில் அதிமுக கூட்டணி முன்னிலை, ஒரு இடத்தில் பாஜக கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறார்கள். இது தேர்தல் முன்னிலைதான், இன்னும் வெற்றி என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. நிலவரம் போக போக மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பாஜகவை பொறுத்தவரையில் மிக முக்கிய வேட்பாளராக பார்க்கப்பட்டவர்கள் ஒருவர் அண்ணாமலை. அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய ஆளுநர் பதவியை துறந்துவிட்டு அவர் இங்கு தேர்தலில் களம் காண்டார். நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்றெல்லாம் சூளுரைத்தால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜக கிட்டத்தட்ட 5 இடங்களை கைப்பற்றும் என்றெல்லாம் பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது தமிழகத்தில். ஆனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையே மிக முக்கிய வேட்பாளரை தொடர்ந்து பின்னணி சந்தித்து வருகிறார். நைனா நாகேந்திரன், எல் முருகன் மற்றும் மற்ற வேட்பாளர்கள், பாஜகவினுடைய மற்ற வேட்பாளர் நிலவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அண்ணாமலை தொடர்ந்து பின்னடைவு. அவர் தேர்தல் போட்டியிடும் போதே பாஜக மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை தக்க வைக்கும், 5 இடங்களில் பாஜக குறைந்தது கைப்பற்றும் என்றெல்லாம் அண்ணாமலை பேசி வந்த நிலையில் அவரே தற்போது பின்னடைவு. கோவை தொகுதியில் 2வது இடம் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் 6907 வாக்குகள் பெற்று 3வது இடத்தை வகிக்கிறார். அண்ணாமலைக்கு 2ஆம் இடம் அங்கு தற்போது நிலவரமாக இருக்கின்றது.